ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 50. புத்தியுக்தோ ஜகாதீக உபேசு கிருத துஷ்கிருத்தே தஸ்மாத் யோகாய யஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். டிரான்ஸ்லேஷன். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்தும் தப்புகிறான். எனவே எல்லா செயல்களின் செயற்கலையான யோகத்திற்காக பாடுபடுவாயாக அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. பர்பட் பை ஷில பிரபாத், ஜெய் ஷில பிரபாத். இதில் பிரபாதை என்ன சொல்கிறார் அப்படின்னா, விளக்க உரையில் நினைவு கெட்டாத காலத்திலிருந்து, அதாவது நாம் எல்லாருமே ஆத்மாக்கள் பல கோடி ஜென்மங்களாக பல உலகங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நாம் பல நல்ல தீய செயல்களின் பலவிதமான செயல்களை நாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பாவ காரியங்களும் செய்கிறோம், புண்ணிய காரியங்களும் செய்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு நிறைய பாவ விளைவுகள் புண்ணிய விளைவுகளை சேர்த்துருக்கோம். மேலும் நாம் எப்படி இருக்கோன்னா, நம்மளுடைய உண்மையான ஆதார நிலையை தொடர்ந்து அறியாமலேயே நம்ம இருக்கோம். எது நம்மளுடைய உண்மையான ஆதார நிலை அப்படின்னா, நாம் பகவானுடைய பின்னப்பகுதி. பகவான் பரமாத்மா, நாம் அவர்கிட்டருந்து வந்த அணு ஆத்மா அப்படிங்கிற உண்மை தெரியல. நிரந்தரமான ஒரு எட்டர்னல் தர்மா அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு பகவானுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறதும் தெரியல. இதையெல்லாம் தெரிஞ்சு, அதாவது பிறவிக்கு பின் பிறவி பல ஜென்மங்களாக சங்கிலி தொடராக பாதிக்கும் இந்த பாவ புண்ணிய கர்மங்கள்லேருந்து விடுபட்டு பகவான் கிருஷ்ணர்கிட்ட பூரண சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிற பகவத்கீதையின் அறிவுரையால் இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரபாதா இங்கே சொல்கிறாரு. அப்படி நாம் யார், பகவானுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாதான் நம்மளுடைய செயல்களை கர்மங்களை தூய்மைப்படுத்தி பகவானுடைய கிருஷ்ண பக்தியில் நாம் செயல்களை செஞ்சு பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.